ஹாய். சுவையான பாசிப்பருப்பு சாம்பார் செய்யலாம். 50 கிராமுக்கும் கொஞ்சம் கூட பருப்பு. இதை ஓரளவுக்கு வறுத்துக்கலாம் ஒரு 2 நிமிஷம். அப்போ தான் சாம்பார் பிசுபிசுப்பு தன்மை இருக்காது. இது ரொம்ப முக்கியமான டிப்ஸு. இதை ஒரு 2 நிமிஷம் வறுத்து நல்லா கழுவி களைஞ்சிட்டு பருப்பு மிதக்க தண்ணி விட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சிக்கலாம். தக்காளி பெரிய தக்காளியை 2 தக்காளி போட்டுக்கலாம். பூண்டு பற்கள் ஒரு 4. இது 50 கிராம் பாசிப்பருப்புக்கு ஒரு பச்சை மிளகாய், ஒரு 2 சொல புளி. ஏன்னா மதிய சாதத்துக்கும் இதை பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நெய் போட்டு. கொஞ்சமாக எண்ணெய் விடும்போது பொங்கி வராது. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கலந்து கொடுத்து 40% ஃப்ளேமில் ஒரு விசில் மட்டும் விட்டு எடுங்க. நல்லா மலர்ந்தது போல் அந்த பருப்பு வெந்து வந்தால் போதும். இப்போ அந்த மினி இட்லியில் நம்ம இந்த சாம்பாரை விட்டு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நெய் விட்டு சாப்பிடும்போது பக்கத்து அடுப்பில் நம்ம இந்த மினி இட்லியும் வேக வச்சுக்கலாம். இப்போ பருப்பு வெந்து வந்துருச்சு. லைட்டாக கடைஞ்ச மாதிரி கடைஞ்சி விட்டுக்குங்க. இப்போ சிறு வெங்காயம் 15 வெங்காயம் முழுசாக சேர்க்குறோம். சாம்பார் பொடியே முழுக்க போட வேண்டியதில்லை. கொஞ்சம் வரமிளகாய் பொடி போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு தண்ணி, பச்சை தண்ணி கூட இப்போ விட்டுக்கலாம். நல்லா கன்சிஸ்டன்சி பார்த்து அடுப்பில் ஏற்றிடலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு அந்த மூடியை போட்டு ஒரு 4 நிமிஷம் விட்டோம்னா நல்லா கொதிச்சு வந்துடும். அதுக்குள்ளே நம்ம இந்த மினி இட்லியை எடுத்துக்கலாம். இது குழந்தைங்க பெரியவங்க சாப்பிடாதவங்க கூட இது போல் நீங்கள் செய்து கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக சாப்பிடுவாங்க. அப்படியே ஒவ்வொரு வில்லெல்லாம் எடுத்து லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் ஊறி நல்லா அட்டகாசமாக இருக்கும். இந்த பாசிப்பருப்பு சாம்பார் வாயு பிரச்சனையும் கொண்டு வராது. நல்லா இப்போ பாருங்கள், இந்த இட்லியை எடுக்கிறதுக்குள்ளே ஒரு 3.5 நிமிஷத்தில் வெங்காயம் நல்லா வெந்து வந்துருச்சு சாஃப்டாக. மல்லி இலை போட்டு இறக்கிட்டு ஒரு 2 துண்டு வெல்லம் போட்டுக்கலாம். இது நல்லா பேலன்ஸ் பண்ணணும் ருசியை. இப்போ இதுக்கு ஒரு தாளிதம் பண்ணணும். கருவேப்பிலை, வரமிளகாய், கொஞ்சமாக வெந்தயம், பெருங்காயப்பொடி. வெங்காயம்லாம் பாருங்களேன் முழுசாக இருக்கும், நல்லா வெந்தும் இருக்கும். இதுதான் ஹோட்டலில் செய்யக்கூடிய ரகசியம் இதுதான். அதனால தான் இந்த சாம்பார் அட்டகாசமான சுவையில் இருக்குது. அதாவது பருப்போடு ஃபஸ்ட்டே நம்ம வெங்காயத்தை போடக்கூடாது. ஒரு 3 நிமிஷத்தில் திரும்ப வெந்துருது இல்லையா பருப்போடு. ஏன்னா ஒரு விசில் விட்டு தான் பருப்பு எடுத்திருக்கோம். இப்போ தாளிதம் பண்ணிவிட்டு அதை நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். 20 இட்லிக்கு இந்த 50 கிராம் பருப்பு ரொம்ப சரியாக இருக்கும். குழந்தைகளுக்கு இட்லியில் நல்ல சாம்பாரை முழுக்க விட்டு நெய் போட்டு கொடுத்துருங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சுவை. நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.